நம்ம ஸ்டார்ட் பண்ணி தவம் பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொன்றா தெளிவா. இது செய்யாம அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்லுது? நீங்க இப்பதான் எல்கேஜில சேர்ந்திருக்கீங்க, எம்ஏ பாடத்தை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியாதுல்ல. நீங்க முதல்ல ஸ்கூல் படிப்ப முடிங்க, அப்புறம் உங்களுக்கு காலேஜ் பாடத்தை சொன்னா ஓரளவு போயும். சரி, அடுத்த ஸ்டெப் பாருங்க. பள்ளிக்கு படிக்கவே முடியல, அப்புறம் காலேஜ் பாடத்தை கேட்டாரு. அதுக்குதான் மகான்கள் என்ன சொன்னாங்கன்னா, குரு சொன்னதை அப்படியே கேளு. ஏன் எதுக்குன்னு நமக்குள்ள கேட்கணும். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு சிந்தித்தாதான் விடை. கேட்கணும். நமக்குள்ள கேள்வி கேட்கும் போது நம்ம சிந்திக்கணும்லவா, யூகித்து அறியலாம் இல்லவா. இப்படி இருக்கு, அண்டம் போல இருக்குது, அப்போ அது போல இருந்தா அது எப்படி இருக்கும், அதுல இப்படி இருந்தா அதுல இருக்கும்லவா. இப்படி யோசித்து யோசித்து யூகித்து யூகித்து நம்முடைய அறிவை வளர்க்கிறது தான் ஞானம். சித்தர்கள் ஞானிகள்லாம் பரிபாஷையா ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காண்டிதான், நம்முடைய யூகம் வளரணுங்கிறதுக்காண்டிதான். எப்போ ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கும்? சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி வேத புராண இதிகாசங்கள், ஞானிகள் உபதேசங்கள், அதுல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அது தேரி. அப்புறம் யுக்தி, நீங்க யூகித்து சிந்தித்து யோசித்து அது உண்மைதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு உண்டாகணும். அப்புறம் அனுபவம், பிராக்டிகல். செய்து பாருங்க, சரி, அப்பந்தான் கரெக்ட் ஆகும், பூரணமாகும். எல்லா ஞானிகளும் மகான்களும் இதைத்தான் சொல்லிட்டாங்க. எல்லாரும் இதுதான்